கனவா மீன் எப்படி செய்யறதுன்னு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்ப்போமா. கனவா மீன்னா இப்படி தான் இருக்கும். இதுவும் ஒரு சீ ஃபுட்டு மாதிரி தானே. எறா எறா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் டேஸ்டெல்லாம் அப்படி தான் இருக்கும். இது வந்து மேலே அந்த தலை மட்டும் நீங்கள் இழுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். தலைக்கு மேல் பகுதியில் கீழே மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா பல்லு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கண்ணுக்கு வந்து சென்டராக அதை வந்து பிடுங்கி எடுத்திங்கன்னா அந்த இதோடு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் பார்ட் வந்து உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இது மாதிரி வரும், ஒரு மாதிரி ஸ்டிக்கு மாதிரி. இது பாருங்கள், தெரியுதா? இந்த மாதிரி வந்து ஒரு உள்ளே வந்து முள்ளு மாதிரி ஒன்று பெருசாக வந்து இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கையில் பிடிச்சி இழுத்திங்கனாலே நகத்தில் வந்து பிடிச்சி இழுத்தாலே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த இது வந்துட்டு அழகாக நீங்கள் பீல் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடும். லேசாக நீங்கள் இது பண்ணாலே போதும், அழகாக வந்து அதுவாகவே வந்து உறிஞ்சு வந்துடும். துணி அப்படியே இழுக்கிற மாதிரி வந்து ஈஸியாக வந்துடும் தோல். ஸோ சைடில் இருக்க அந்த ஒரு மாதிரி ரக்க மாதிரி இருக்கு இல்லையா, அதையும் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி வந்து எடுத்துடணும். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக நான் இதை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அந்த நியூ மேரிட் கப்புள்ஸ் அவங்களாம் வந்திருப்பாங்களா, இதெல்லாம் எப்படி சாப்பிடணும், எப்படி செய்யறதுன்னு தெரியல, ஆனால் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்றவங்களுக்காக தான் இது. ஸோ தெரிஞ்சவங்க இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி வந்துட்டு உள்ளே கைவிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி குழப்பாக வந்து வரும் அதுலேருந்து. ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துடலாம். ரெண்டு மூணு மெத்தடாக கூட நீங்கள் இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்படியும் அது பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக அது மாதிரி வரும். ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் கையில் பிசைஞ்சு கழுவினாலே வந்து அந்த இதுவெல்லாம் வந்து குழப்பு தன்மைலாம் வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடு. இல்லைனா சென்டர் வந்து ஸ்லிட் போட்டுக்கலாம். நீங்கள் இதை பாருங்கள், சென்டராக இப்படி நீட்டாக ஸ்லிட் போட்டிங்கன்னா அப்படி ஓப்பன் ஆகிடும். ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக உள்ள இருக்க அழுக்கு வந்து உங்களுக்கு தெரியுதா, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள். இல்லைனா இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே தண்ணி விட்டு நம்ம குலுக்கி எடுத்தோன்னா அதை பாருங்கள் இப்படி வந்துடும். ஸோ ஒரு 3 மெத்தட் மாதிரி நீங்கள் வந்து இப்படி க்ளீன் பண்ணிக்கலாம் நீங்கள் இது. ஆனால் ரொம்ப ஈஸி தான் க்ளீன் பண்ணுறது, ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். அவ்வளோதான். க்ளீன் பண்ணிட்டால் நீங்கள் ஒரு 4-5 தடவை வந்துட்டு அதை நீங்கள் நல்லா கையில் பிசைஞ்சு கழுவணும். எறா எப்படி வந்து ஒரு மாதிரி குழப்பு தன்மை வரும், அந்த ஒரு மாதிரி நுர வரும்ல, அதே மாதிரி தான் வந்துட்டு இதுலேயும் வந்துட்டு நுர வந்துட்டுருக்கோம். ஸோ நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி கழுவுன தண்ணி இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை வந்து ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்போ அந்த ஸ்மெல்லு வந்து வராது. பாருங்கள், இப்போ தண்ணி கலர் பார்த்திங்களா மாறி இருக்குது. ஸோ இதுதான் வந்து அரிசி கழுவுன தண்ணி தான் ஊற்றிருக்கேன். அதை நான் வந்துட்டு ஸ்கிப் ஆகிடுச்சு எடிட்டிங்கில். ஸோ அதை வந்து ஊற்றி ஒரு 2 தடவை கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுன்னு இல்லை, நீங்கள் நார்மலாக இது கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் எறா மீன்லாம் கூட அரிசி கழுவுன தண்ணியில் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல்லு வந்து வராமல் இருக்கும். அந்த சீ ஃபுட்டுன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும்ல, அந்த ஸ்மெல் இருக்காது. ஸோ குக்கரில் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது மட்டும் போட்டுட்டு சும்மா அப்படி ஒரே ஒரு கலரி விட்டுட்டு நீங்கள் வந்து தண்ணி எதுவுமே வந்து ஊற்றக்கூடாது. மூடி போட்டு ஒரு 2 விசில் வந்து விட்டு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணிடக்கூடாது. ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டுனா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். பாருங்கள், நான் தண்ணியே விடலை, பட் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா. அதான் எறா மெத்தடே தான். எறா எப்படி தண்ணி விடும் அதே மாதிரி தான். எறா ரொம்ப நேரம் குக் பண்ணால் எப்படி இதுவாகிடும், ஹார்டாகிடும், அதே மாதிரி தான் இது. ஸோ இப்போ கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் கொஞ்சம் போட்டிருக்கேன். அண்ட் நம்ம வேக வச்சுருந்த கனவா மீன் எடுத்து அப்படியே அதில் கொட்டிட்டு மிளகாத்தூள் போட்டு நீங்கள் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும். சிம்லேயே வச்சு நீங்கள் வதக்கி கொடுக்கும்போது அது நல்லா இது மாதிரி மொறுன்னு வந்துடும். நல்ல ஒரு பிளெயின் சாம்பார் அந்த மாதிரிலாம் வச்சு